போறோம். ஆமா, அதாவது அந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னா இயற்கையான அழகு இருந்துச்சு, அந்த திருமணம் நடந்துச்சு. இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னா கல்யாணம் அன்னைக்கெல்லாம் கல்யாண பொண்ணு ஒரிஜினல் கலர் பார்க்கவே முடியாது. பாத்தீங்க? ஆமா, என் கல்யாணத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல அக்கா இருந்தீங்களா? ஆமா, அவன் பியூட்டி சொன்னாரு. ஏன் தங்கச்சி பப்படையாடு அதே கலர்ல ஆக்கி விட்டுருக்கோமே, அதே கலர்ல தங்கச்சி கலர்ல நீங்க இருக்கணுமே. அதான் அம்மா நாங்க ரோஸ் கலர்ல மேட்சிங் மேட்சிங். ஆமா, ஒரு மாதிரி ரோஸ்னா இப்படிமா நல்ல தாமரை பூக்கள். என்ன தம்பி என்ன போ அதை எனக்கு தெரியல. ஐயோ உனக்கு தெரியாது. அவள்லாம் அன்னைக்கு முன்ன நிறைய பார்த்தேன்னா யாரு யாரோமா என்னம்மா இல்ல அங்க நாங்க வரும்போது உங்க ஊரை சுற்றுவோம். அதெல்லாம் பேசக்கூடாது. பேசியதுல இன்னும் பல பிரச்சனைகள் வந்து சேரும். பல பல போராட்டங்கள், பல பல பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள்லாம் முடிஞ்ச இடம். ஆமா, நீ சும்மா அதான் நீ திண்ணையில இருந்தா. ஆமா, நீ சின்ன பையன் என்ன தெரியும் வந்த திண்ணையில இருப்பான். வீட்டுக்கு போறவங்க அதே தின்னலாம். அப்படியா? அதானே கோயிலுக்குள்ளதான் இங்க இருக்கணும். கோயிலு சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்கணும். ஆமா, திண்ணையில போயிருக்கு. கோயில் அப்பா தெரியும். ரொம்ப பிடிக்கல. ஒரே கடவுள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபைனல் சுத்தி கண்டிப்பா நம்ம ஊருக்கு பாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. வீடு வந்து சேர்க்கணும் இந்த காலத்துல மாதிரி அப்போ போன் பண்ணலாம் சொல்லி கொடுத்தோமா? ஏன்னா உங்க வீட்டை மாதிரி ஏன்னா உங்களை மாதிரி பாதுகாப்பு யாரும் இப்படி நம்ம ஊருக்கு வந்து போக்குவரத்து வசதி குறவு. பஸ் கிசு குறவு. பஸ் குறவு என்ன பஸ் குறவு பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம விருந்தாளிங்க. உறவுக்காரங்க. ஆமா, அப்புறமா கொண்டு போய் வீடு சக்கமா கேட்கறோம். 2 பேராலதான் அப்புறம் ஊருக்கு வரவே நடத்திடும். ஆனா எல்லையான ஆதிபராசக்தியாக வருவதானே கடற்படலங்கார சிலைக்கா பொண்ணுக்கு என்ன செய்ய போறேன்? யாருகிட்ட காது மாட்டி போட போறேன். ஏக்கா நீ பொண்ணுக்கு என்ன பண்ண போறேன்? பொண்ணுக்கு பிச்சு வைக்கிறேன். அழகான பொண்ணுங்க ஏக்கா பிச்சு வைக்கா? அழகான பொண்ணு போய் பிக்க முடியுமா? பிறகு பொண்ணுக்கு பிச்சு வளர்ச்சி விடுறேன். பாத்திராக உறக்கத்துல ஆமா. ஏண்டி நீ பொண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ண போற? நெட்டி ஒட்டி வைக்க போறேன். நெட்டி ஒட்டியா? நெட்டி ஒட்டி நெட்டி சுட்டிமா? எனக்கு நெட்டி ஒட்டி தான் வரும். நல்லது, இப்படிதான் ஓட்டி தெரிஞ்சியோ? ஏடியம்மா நீ பொண்ணுக்கு என்ன அலங்கரிக்க போறேன்? வளையல போடுவேன். ஏடி சின்னவளே நீ பொண்ணுக்கு என்னடி அலங்காரம் பண்ணுவேன்? போட்டுட்டு பல இடத்துல நீ இறங்குறியா அலங்காரம் பண்ணலாம் இறங்கம்மா? அவதான் சொன்னா. அப்படி எல்லாம் கிடையாது. அலங்காரம் அழகா பண்ணி வைப்பா, நான் கூட்டிட்டு போவேன். இதுதான் இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருந்தோம். அது பாவப்பட்டவங்க எல்லாம் எல்லாரும் பிடிச்சி வச்சு அப்படி இல்லை. அவன் அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. மனவரை கூட்டி போவேன். நீ கூட்டிட்டு போன கதை எனக்கு தெரியும். போ நாம அடுத்தவங்க முன்னாடி பைக்ல ஏற்றிட்டு நல்லா சுற்றுவான். கேட்டா அக்கா தங்கச்சி. ஆமா, கேட்டா சொல்லுவான் அக்கா நான் பாடி ஆதிவரா சத்தியாய பார்வதாரி மனப்பெண்ணாக அலங்கரித்து வந்திருக்கும் வேளையிலே உறவை பாட
அழகாகவே வேற ஆண்டவனாகி சூரமான் சொல்கிறார். அதாவது அக்கமல்லாத மனப்பெண்ணாக அவளை அலங்கரித்து வருகிறான். சரி, இங்கே ஆண்டவன் ஆண்டியாவது நேரம் சம்பளம் உட்கார்ந்து ஆண்டவே ஆண்டியா இருக்காரு, மனவரையில வந்து இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கல்யாண பந்தல்ல சரியான கூட்டம் 9 நாள் பந்தல் போட்டு ஒரு நாள் கம்பப்பீடம் போட்டு வச்சிருக்கு. ஆமா, அப்ப ஒருத்தி சொன்னா என்ன சொன்னா சொல்லுங்க. ஆமா என்ன எல்லாரும் பொண்ணு விட்டு சார்பா வந்துருக்கும். ஆமா, இந்த மாப்பிள்ளை விட்டு சார்பா யார் நினைக்க பாரு என்ன ஒருத்தர் வந்த மாதிரி இல்லையே அக்கா. என்னடி உனக்கு யாரையும் தெரியுதாடி? தெரியலையே. மாப்பிள்ளை வீட்டு சொன்ன சாப்பிடுறது என்ன நம்ம சொன்னோம். எதையே மாப்பிள்ளை வீட்டு சார்பா மாப்பிள்ளை தோழம் தானே நிக்காரு. பேலப்பட்டிக்காரி எங்க நிக்க பாரு இல்லையோ? பேலப்பட்டிக்காரி இல்லையோம்மா. பேரை பட்டி எடுக்க ஆயிலையே, அரிசி பட்டி எடுக்க தங்க தங்கி இல்லையே கூட்டத்துக்கு சடசடம். ஆமா வேணும்டா. அந்த பார்வதி அம்மாவுக்கு மனசு படப்பட முடிச்சுட்டு போயெல்லாம் நான் ரெடி ஆகுறேன். இவ பேலப்பட்டிக்காரி வந்தா இவளுக்கு வரலன்னா இவளுக்கு சாப்பிட்டு போண்டியதானே வாண்டியதானே சாப்பாடு சொல்லி என் அம்மையான பார்வதா தேவியானவள் முக்காலும் பிரம்மபீடம் பிரம்மபீடோடு சுற்றி வாரா பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்தாள். பிரம்மபீடமான தீரி பிரம்மசக்தி முழுவதாரி பிரம்மபீடமானதிலே பிரம்மசக்தி முழுவதார உருவன உடல் வளரே உச்ச முகோதாண்டன மூசக்காரி முதலக்காரி ஆச்சக்காரி கருணீரி சக்கியமரா சக்கியமராய ஏழு சக்தி பெரிய வேளா பிரம்மசக்தி தான் பிறந்தாள். பிரம்மசக்தி தான்
மேலேறி சூத்திரம் கலகலதான் உணர்ந்த பிரம்ம சக்தி அம்மை வந்து தோன்றினாளே பரிமான் மல்லையில் பாரா பரிமான் மல்லையில் வாராய் திரிசூல கல்ல கல்ல கலரே நம்மை வந்தானே பிரம்மசக்தி என் அம்மையான ஆதிபரா சக்தியுடைய பிரம்ம சத்தியமா பிறந்தாங்க. அதாவது பிரம்ம சத்தியமா பிறந்து பிரம்ம பீடத்துல தோண்டி ஆண்டவனை பார்த்து இருக்கிறார். என்ன இருக்கின்றார் பகவான்? ஏதோ பரம